2016 சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வலிமையான சக்தியாக இருக்கும், ஆட்சிக்கு வர முயற்சி செய்யும், ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி தேசிய செயலராக நியமிக்கப்பட்ட ராஜாவும் தமிழ்நாடு தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நேற்று ராஜா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆளுங்கட்சியான அதிமுகவோட அதிருப்தி வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை, அந்த பாசிபிலிட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, தேர்தல்களில் இப்போ குறிப்பாக கடந்த 40 ஆண்டுகளில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதிருப்தி வாக்குகள் தான் பல கட்டங்களில் ஆளுங்கட்சி யாருங்கிறது முடிவெடுத்திருந்திருக்கு. ஆனால் அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அமைப்பு என்பது, கட்சி அமைப்பு தேர்தல் காலகட்டத்தில் அந்த அந்த லாஸ்ட் மைல்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப முக்கியம். அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கட்சி அமைப்பு தான். இந்த அதிருப்தி வாக்குகள் ஒருவேளை இட் மைட் ஹெல்ப் இன் டில்ட்டிங் த ஸ்கேல். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி அமைப்பு, குறிப்பாக கடந்த தேர்தலில் அவர்கள் ராம்தாஸ் போன்றவர்களை, இல்லை விஜயகாந்த் போன்றவர்களுடைய அந்த பலத்தின் அடிப்படையில் கூட இங்கே தேர்தலை சந்தித்தார்கள் என்றால், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு தூரம், ஏன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்க்கணும். இப்போ ராம்தாஸை பொறுத்த வரைக்கும் அவர் போகாத கூட்டணியே கிடையாது. இந்த கூட்டணி கடைசியாக போயிருக்கக்கூடியது. இதில் 98லேருந்து 2004 வரைக்கும் இந்த கூட்டணியில் என்டிஏல தான் இருந்தார். அது அவருக்கு நல்லா தெரியும். அதாவது ராம்தாஸினுடைய அரசியல் பார்வை, அவருடைய அந்த ஆட்டிடியூட் என்னங்கிறது நம்மளை விட ராஜாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆகவே இத்தகைய இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டணிகளை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் அது சாத்தியம் என்பது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கட்சி அமைப்பு என்பது எவ்வளவு தூரம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முடிவை நீங்க மக்களவை தேர்தலில் திமுகவை விட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 4% வாக்குகள் தான் குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு சிக்னலா? இல்லை, இப்போ 91லிருந்து நாம் பார்த்து வர்றோம். பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இதுக்கு முன்னாடி தேமுதிக தனியாக நின்ற பொழுதோ அவர்கள் ஆளுகின்ற கட்சியை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணமே, இவர்களால் மாற்றாக வர முடியாது, இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நாம் யாரை தூக்கி எறியணும்னு நினைக்கிறோமோ அவரே திரும்ப வரலாம் என்கின்ற ஒரு கருத்து வாக்காளர் மத்தியில் இருந்தது. 91லேருந்தே எல்லா தேர்தலும் மாற்றி தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னோட கருத்தினுடைய அடிப்படையே, இன்றைக்கு அதிமுகவை மாற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துவிட்டால் அந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் போக வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் மாற்றாக மிக நெருங்கிய ஒரு 3வது சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறதுனால இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அது சாதகமாக அமையும். அதுலேயும் நான் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸினுடைய அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸையும் கணக்கில் எடுத்து தான் குறைந்தது 70 தொகுதிகளில் இப்பொழுது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, ஏன்னா so many imponderables are there, I agree. 2016 எந்த மாதிரியான ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்குங்கிறத பற்றி டவுட் மக்கள் மத்தியில் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இந்த அடிப்படையில் பார்க்க போனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இட் இஸ் இன் டிசைரி, சீனியர் லீடர்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது, அவர்கள் வெளியேறுவது என்கின்ற ஒரு மோதல் போக்கு இருக்கிறதுனால என்டிஏ இதனுடைய ஆளுங்கட்சிக்கான ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு பிரகாசமாக இருக்கு என்பது என்னுடைய கருத்து. இது ஒரு பாசிபிலிட்டி, அவர் சொல்றது லாஜிக்கலா ஒரு பாசிபிலிட்டி சொல்றாரு. 2016 என்ன, இதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு ஒரு டைம் இருக்குங்கிற ஒரு கருத்தையும் சேர்த்தே சொல்றேன். பாராளுமன்ற தேர்தலிலே இந்த தொகுதி பங்கீட்டில் நிறைய பிரச்சனைகள் வந்தது அந்த கூட்டணியில. எந்த கூட்டணியிலும் தொகுதி பங்கீட்டை பொறுத்த வரைக்கும் அது பிரச்சனைகள் தாங்கிறதுல சந்தேகம். ஆனா இதுல அதிகப்படியான கட்சிகள் இருக்கின்ற போலயே ஒவ்வொரு கட்சிக்கும் அதனுடைய தலைவருக்கும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் அஜெண்டாவை வச்சுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அதிகமாக இருக்கு. இப்போ ராம்தாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய அஜெண்டா என்னங்கிறது யாருக்குமே சந்தேகம். அப்படி ஒரு 4 கட்சி சேர்ந்து கூட்டணியில் நின்னாங்கன்னா, பெரிய கட்சிகளாக 4 கட்சி சேர்ந்து நின்னாங்கன்னா 2 கட்சி அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றிடுச்சு. ஆனால் சட்டசபை தேர்தல் என்று வரும்பொழுது 39 தொகுதி இல்லை ஆகவே ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய புல்ஸ் அண்ட் பிரஷர்ஸ் இருக்கு. நீங்க புல்ஸ் அண்ட் பிரஷர்ஸ் சொல்றீங்கல்ல, எனக்கு அவர் சொன்னதுல இருந்து, ராஜா சொன்னதுல இருந்து வரக்கூடிய இன்னொரு கேள்வி,
எப்பப்பெல்லாம் வந்து இந்த மாநில கட்சிகள் வந்து கொஞ்சம் பலவீனமான சூழலுக்கு போகுதோ, உள் முரண்பாடுகளால, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகார போட்டினால எப்பப்பெல்லாம் பலவீனமாக போகுதோ, அப்ப வலிமையாக இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளை சார்ந்து நிற்கிற நிலைமைக்கு அவங்க போவாங்க. அப்படி ஒரு பாசிபிலிட்டி 2016 இப்ப 2-3 இடங்கள்ல இருக்கக்கூடிய 2 அமைப்புகளுக்குள்ள அப்படி ஒரு பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் என்று கூறும் பொழுது 2016 அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு கூட்டணி அமைக்காதா அப்படிங்கிறதுக்கு வந்து இவர் வந்து தெளிவா வந்து இன்னைக்கு அதிமுகவோட எங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி நான் அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்கேன். என்றைக்குமே எங்கள் நண்பர்களை நாங்கள் வெளியேற்றியது என்பது சரித்திரத்திலேயே கிடையாது. 67 அகாலிதளோட ஜனசங் கூட்டணி வைத்த காலத்திலிருந்து அது இன்னைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. அதே போல அது வந்து ஆனா நண்பர்கள் வந்து வெளியேற மாட்டாங்கிறதுக்கு அது அவருடைய இல்ல, அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அந்த இதுக்கு வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையிலானது, அதுக்கு நான் போக விரும்பல. இன்னைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் ரெண்டாவது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அந்த கருத்துக்கு, வருகின்ற 2 ஆண்டுகளில் நிச்சயமாக மோடி அவருடைய அரசாங்கத்தின் நன்மதிப்பு இன்னும் கூடும். அவர் பெர்ஃபார்மன்ஸ் would definitely be better than UPA. அதனால இன்னும் எங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கும். இந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவோட வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எந்த விதமான கூட்டணிக்கும் தயார் இல்லை. இன்னைக்கு இருக்கின்ற கூட்டணியை நாங்கள் கைவிட மாட்டோம்னு பேசும் பொழுதே இட் கோஸ் வித்வுட் சேயிங் என்ன, we don't want to lose any of our friends. அது எங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. அதனால புதிய நண்பர்கள் வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன், அப்ப கூட்டணி எப்படி தொடரும்னு சொல்றேன்னா அப்ப அதுக்குள்ள வர முடிவு தானே முடிவு செய்யும். அதனால அதை நம்ம இப்ப பேச முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.